Hello everyone, இன்னைக்கு நம்ம class 11 chemistryல gaseous state chapterல இருக்கக்கூடிய derivation of critical constants from van der Waals constant அந்த டாபிக் தான் பார்க்க போறோம். இப்போ first for n moles க்கு என்ன ஃபார்முலா வரும்? P plus an squared by v squared into v minus nb is equal to nRT அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ இது நம்ம for 1 mole க்கு எழுதிக்க போறோம். 1 moleல n is equal to 1. அப்ப n இருக்கிற பிளேஸ்ல நம்ம 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது அந்த n வேல்யூலாம் நமக்கு அப்படியே போய்டும். அப்ப என்ன வரும்? P plus a divided by v squared into v minus b is equal to RT அப்படின்றது வரும். இப்போ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு இதெல்லாம் இப்படி உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது p into v pv plus av squared into v p into minus b p into a by v squared into minus b. அப்புறம் இந்த RT இந்த பக்கம் கொண்டு வரும்போது மைனஸ் RT is equal to 0 அப்படின்னு வரும். ஸோ இங்கே இந்த வியும் இந்த v ஸ்கொயர்டும் கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு v மட்டும் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஈக்குவேஷன். இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளை த அபோவ் ஈக்குவேஷன் பை v ஸ்கொயர்ட் பை p. v ஸ்கொயர்ட் பை p ஆல இந்த ஈக்குவேஷன் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? v ஸ்கொயர்ட் பை p இன்டூ pv, v ஸ்கொயர்ட் பை p இன்டூ a பை v, v squared by p into minus p by b, v squared by p into minus ab by v squared, v squared by p into minus rt அப்படின்னு வரும். அப்போ இந்த pயும் கேன்சல் ஆயிடும், இந்த vயும் இந்த ஸ்கொயர்டும் கேன்சல் ஆயிடும், இந்த pயும் கேன்சல் ஆயிடும், v squared கேன்சல் ஆயிடும், இந்த இடத்துல எதுவுமே கேன்சல் ஆகாது. ஸோ மிச்சம் இருக்க டேர்ம்ஸ் v squared into v v cube plus இங்க avp இருக்கு. ஸோ av divided by p minus bv squared minus ab divided by p minus rt v squared by p அப்படின்னு வரும். இப்போ இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா rearrange according to powers of v, அதாவது rearrange பண்ண போறோம். v cube, v squared, v அப்புறம் constant அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல நம்ம rearrange பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் v கியூப் அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து v ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ஸ்லாம் பாருங்க, இங்க மைனஸ் b இருக்கு, அப்புறம் இங்க rt பை p மைனஸ் rt பை p அப்படி இருக்கு. ஸோ இப்போ இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கனால மைனஸை காமனாக வெளில எடுத்து எழுதிட்டு rt பை p பிளஸ் இந்த b இங்கே மைனஸ் வெளில போயிடுச்சுல, ஸோ இங்கே பிளஸ் b காமனாக வெளில நம்ம v ஸ்கொயர்ட் அப்படின்றத எழுதிக்கலாம். பிளஸ் வியோட கோஎஃபிஷியன்ட் இங்கே என்ன இருக்கு? a பை p மட்டும் இருக்கு. ஸோ a பை p into v minus a by p into b இது constant is equal to 0 அப்படி நம்ம இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிட்டோம். இப்போ இது கியூப்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுல, ஸோ இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா this is a cubic equation அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்புறம் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ், அதாவது இப்போ நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் தானே கண்டுபிடிக்க போறோம். ஸோ v நம்மளுக்கு vc, v is equal to vc, p is equal to pc, t is equal to tc அப்படின்றது வந்துடும். ஸோ இப்போ இதை மட்டும் எடுத்துக்கோங்க, v is equal to vc. அப்போ இந்த vc இந்த பக்கம் வந்துச்சுன்னா v minus vc is equal to 0 அப்படின்னு வரும். v minus vc the whole cube is equal to 0 கியூப்னா 0 தான் வரும். ஏன் இங்கே ஹோல் கியூப் பண்ணுறோன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, அந்த முன்னாடி ஈக்குவேஷன் நம்மளுக்கு கியூபிக் ஈக்குவேஷன் சொல்லிட்டு, ஸோ இதையும் நம்ம கியூப் பண்ணிக்கிறோம். இது நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா a minus b the whole cube இந்த ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ v minus v the whole cube is equal to a cube, a என்னது v ஓட கியூப் மைனஸ் 3 into a squared v squared, b vc எழுதிக்கணும், பிளஸ் 3 into a v அப்புறம் b ஸ்கொயர்ட் vc ஸ்கொயர்ட் மைனஸ் b கியூப், அப்போ vc கியூப் அப்படின்னு எழுதிக்கணும். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா கம்பேர் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் v ஸ்கொயர். இங்க v ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் எது? இதோ இதுதான், மைனஸ் 3 vc v ஸ்கொயர்ட் இருக்குல்ல. ஸோ இதையும் இங்க v ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னது? இந்த ஃபுல் டேர்ம் இருக்குல்ல, இதையும் இந்த டேர்மையும் நம்ம கம்பேர் பண்ண போறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்கே விசி ஸ்கொயர்டு கிடையாது, வி ஸ்கொயர்டோட டேர்மை தான் எடுத்துக்கணும். அப்போ மைனஸ் ஆர்டி, டிக்கு பதிலாக நம்ம இங்கே போய் சொல்லிட்டோம்ல, டிக்கு பதிலாக டிசி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, ஸோ ஆர்டிசி பை பி பிளஸ் பி இன்டூ வி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3vc வி ஸ்கொயர்ட் அப்படின்னு வரும். ஸோ இந்த வி ஸ்கொயர்ட் கேன்சல் ஆகிடும், இந்த மைனஸ் கேன்சல் ஆகிட்டு RTC divided by P plus B is equal to 3VC அப்படின்னு நம்மளுக்கு
ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கும். ஸோ இதை அப்படி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கம்பேர் கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் வி. வியோட கோஎஃபிஷியன்ஸை கம்பேர் பண்ணும். அதாவது இதுதான் இங்கே வி இருக்குல்ல. ஸோ இங்கே வந்து வி இந்த டேர்மையும் இங்கே வியோட கோஎஃபிஷியன்ட் என்னது a/p இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். a/pக்கு பதிலாக இங்கே பிசி எழுதிக்கணும். a/p into v is equal to 3vc squared into v. அதாவது இங்கே இருக்கிற அந்த v எப்படி போயிட்டு இந்த vc ஸ்கொயர்டை முன்னாடி எழுதிக்கிறேன் கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால. ஸோ இந்த வியும் கேன்சல் ஆகிட்டு 3vc squared is equal to a/pc அப்படின்னு வரும் ஒரு ஈக்குவேஷன். இதையும் அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கம்பேர் கான்ஸ்டன்ஸ். அதாவது இங்கே இருக்கு இல்லையா இந்த கான்ஸ்டன்ட்டையும் இங்கே இருக்குல்ல இந்த கான்ஸ்டன்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும் -vc cube is equal to -ab/pc அப்படின்னு வரும். ஸோ இந்த மைனஸ் கேன்சல் ஆகிட்டு vc cube is equal to ab/pc அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் வந்திருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிவைட் த ஈக்குவேஷன் 9/8. அதாவது இந்த 9th ஈக்குவேஷனை இந்த 8th ஈக்குவேஷனால் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும் vc cube is equal to ab/pc அப்புறமா டிவைடட் பை 3vc squared is equal to a/pc வரும். இந்த pc கேன்சல் ஆகிடும். இந்த ஏவும் கேன்சல் ஆகிடும். இந்த v ஸ்கொயர்டும் இந்த கியூபும் கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா vc இங்கே ஒரே ஒரு vc மட்டும் பேலன்ஸ் இருக்கும். vc/3 is equal to இங்கே b மட்டும் பேலன்ஸ் இருக்கும் b. ஸோ இந்த 3 அந்த பக்கம் கொண்டு போயிட்டா vc is equal to 3b அப்படின்னு நம்மளுக்கு ஒரு 10th ஈக்குவேஷன் கிடச்சிருக்கும். இப்போ சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் 10 in 8. அதாவது இந்த 10th ஈக்குவேஷனை இந்த 8th ஈக்குவேஷனில் போயிட்டு இந்த விசியை தான் நம்ம கண்டுபிடிச்சோம். இங்கே போயிட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது 3vc squared is equal to a/pc. இது நம்மளோட 8th ஈக்குவேஷன். இந்த vcன்ற பிளேஸில் வந்து இந்த 3bயை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 3 into 3b squared is equal to a/pc அப்படின்னு வரும். 3 into 9b squared is equal to ab/pcன்னு வரும். ஸோ 9 3s are 27 அப்புறம் b squared is equal to a/pc அப்படின்றது வந்திருக்கும். அப்போ என்ன வரும் இது வந்து இங்கே கொண்டு போயிடணும். இதை எப்படி கொண்டு வந்துடணும். therefore pc is equal to a/27b squared அப்படின்னு நம்மளுக்கு pcயோட வேல்யூ கிடச்சிருக்கும். ஏற்கனவே நம்ம vc கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே pcயும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது tc கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து substitute the values of vc and pc in equation 7. equation 7 என்னது rtc/pc plus b is equal to 3vc. இது நம்மளோட equation 7 நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சது. ஸோ இதில் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் vcயும் pcயும் substitute பண்ண போகிறோம். rtc pcக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம் a/27b squared போட்டாச்சு plus b is equal to 3 into இந்த vcக்கு பதிலாக 3b இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம்ல இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இது என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த 3 into 3bயை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். 9b வரும் is equal to இந்த rtc இந்த a/27b வந்து அப்படியே ரெசிப்ரோக்கலாக rtc into 27b squared by a அப்படின்னு வரும். ப்ளஸ் b அப்படியே எழுதிக்கலாம். இப்போ நம்ம tc தானே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ tcயை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டு இந்த 9b minus b வந்து 8b ஆகிடும். இங்கே டிவைடில் இருக்க a வந்து இங்கே மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். இந்த r வந்து இந்த பக்கம் வரும்போது டிவைடில் வந்துடும். 27b ஸ்கொயர்டும் இந்த பக்கம் வரும்போது டிவைடில் வந்துடும். ஸோ tc is equal to 8b into a divided by r into 27b squared வரும். ஸோ இந்த b ஸ்கொயர்டும் இந்த bயும் கேன்சல் ஆகிடும். அப்போ கடைசியாக நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா tc is equal to 8 into a 8a divided by 27 ஒரு r இருக்குது அப்புறம் b இருக்குது 27 rb அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இப்போ நம்ம vc கண்டுபிடிச்சாச்சு, pc கண்டுபிடிச்சாச்சு, tcயும் கண்டுபிடிச்சாச்சு. கடைசியாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா critical constants can also be calculated from van der Waals constant and vice versa அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது critical constants வந்து van der Waals constantலேருந்து நம்ம டிரைவ் பண்ணலாம், van der Waals constantலேருந்து critical constantையும் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம van der Waals constantலேருந்து critical constants தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது vc is equal to 3b, pc is equal to a/27b squared, tc is equal to 8a/27rb அப்படின்ட்டு. இப்போது
கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ்லேருந்து வேண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட்டையும் கண்டுபிடிக்கலாம், அதாவது ஏவையும் பிவையும். இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 3vc² இன்ட்டு பிசி ஃப்ரம் ஈக்குவேஷன் 8. ஈக்குவேஷன் 8 நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஏவோட வேல்யூ இதுவாக வரும். பி இஸ் ஈக்குவல் டு vc/3 ஃப்ரம் ஈக்குவேஷன் 10. ஈக்குவேஷன் 10லேருந்து பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.